Hello all. Welcome to the 12th episode of Kutti Stories presented by ISTA. Today we have with us Vishal who has got placed at Oracle. Can you briefly describe yourself and the role you got placed in? Hi, I'm Vishal. I got 6-month intern at Oracle as for the role Associate Software Developer in CSS University Business Unit. If you had to give 3 must follow up tips for juniors, what would they be? ஓகே, ஃபஸ்ட்டு டிப் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுங்க பிளேஸ்மெண்ட் ப்ரிப்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு செகண்ட் இயர்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஆனால் நான் அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. தேர்ட் இயர் ஸ்டார்டிங்கில் தான் வந்துட்டு நான் கொஞ்சம் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அதே மாதிரி நீங்கள் வந்து மற்றவங்க கூட வந்துட்டு கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் அவன் அவ்வளோ போட்டிருக்கான் அது மாதிரி. நீங்கள் வந்து எந்த பேஸில் போகிறீங்களோ அது மாதிரி படிங்க. தென் வந்துட்டு அகாடமிக்ஸ் வந்துட்டு கரெக்டாக பண்ணிங்கனாலே, அதாவது ப்ராஜெக்ட்ஸ்லாம் கரெக்டாக பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி கவர் ஆயிரும். அதே மாதிரி சிஜிபியை மெயின்டைன் பண்ணுங்கள். ஆக்சுவலி ஒரு 8.5 8க்கு மேலே இருந்தால் 8.5 இருந்தால் ஓகே. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இன்டர்வியூ வருதுன்னா அதுக்கே வந்து உங்கள் ஃபுல் பொட்டென்ஷியல் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்படி ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து அடுத்த இன்டர்வியூக்கு உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. How did you handle the situations when you didn't know an interview answer? இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு கொஷின் தெரிலனா, நான் வந்துட்டு தப்பாக சொன்னால் கூட பரவாயில்ல. ஆனால் நீங்கள் வந்துட்டு தப்பானதவே வந்து கரெக்டுன்னு அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதே மாதிரி அவங்க வந்து மெயினாக பார்க்குறது கான்ஃபிடென்ஸாக பேசுகிறீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒர்க் கொடுத்தாலும் நீங்கள் வந்து பண்ணிடுவீங்களா, அவங்களால பண்ண முடியுமா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா கொஸ்டினுமே தெரிஞ்சிருந்துச்சு. தெரியாத கொஸ்டின்லாம் நான் வந்துட்டு ஐம் நாட் ஷூர் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். தெரியாத கொஸ்டினுக்குலாம் சொல்லிட்டேன். அதுவும் கொஞ்சம் தான் சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் முன்னாடியே நிறையா மார்க் இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் அட்டன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு குரூப்பாக சேர்ந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். Which single topic or skill gave you the highest return on effort? நான் வந்துட்டு அதிகமாக படித்தது டிஎஸ்ஏ தான் அதிகமாக பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு அவ்வளோக்கா டிஎஸ்ஏ கேட்கல. ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டிசைன் கேட்டாங்க. சிஸ்டம் டிசைன் ஃபார் எலக்ட்ரிக் பில் ஜென்ரேஷன் கேட்டாங்க. அதே மாதிரி ஓஎஸ் கொஞ்சம் டாபிக்ஸ் கேட்டாங்க. தென் வந்துட்டு கரண்ட்டாக என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படிக்கிறீங்க இந்த கரண்ட் செமஸ்டரில் அப்படின்னு கேட்டாங்க. அதுலேருந்து நிறையா கொஸ்டின் கேட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் டீப் லேர்னிங் படிக்கிறோன்னே அதில் வந்துட்டு கொஞ்சம் மாடல்ஸ் அந்த எல்எஸ்டிஎம் அது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. தென் வந்துட்டு கொஞ்சம் டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொன்னாங்க. அது கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடன்ஸ் தான் மோஸ்ட்லி பார்த்தாங்க. கான்ஃபிடன்ஸாக பேசுகிறோமா அதான் பார்த்தாங்க. What resources helped you the most? Like YouTube இல்லை கோர்சஸா இல்லை பிளாட்ஃபார்ம்ஸ், புக்ஸ் அந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கே தெரியும், ஸ்ட்ரைவர் தான் வந்துட்டு டிஎஸ்ஏக்கு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோர்ஸ்ன்னு சொல்லலாம், ப்ளேலிஸ்ட் சொல்லலாம் யூடியூப்பில். நான் வந்து அதை தான் ஃபாலோ பண்ணேன். அண்ட் ஃபார் அதர் சிஸ்டம் டிசைன்லாம் நீங்கள் சும்மா சர்ச் பண்ணிங்கனாவே வரும். அதெல்லாம் நீங்கள் சும்மா ரேண்டம் வீடியோஸ் பார்த்தாவே ஓகே தான். அண்ட் தென் வந்து நான் பார்த்தீங்கன்னா ரியாக்ட்டுக்கு வந்துட்டு அக்ஷய் சைனின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் கோர்ஸ் பார்த்தேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎஸ்ஏக்கு ஒரு டிப்ஸ் சொல்லணுன்னா, நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரைவர் வந்து வீடியோ பார்க்காதீங்க. என்ன சொல்கிறதுனா, நீங்களாக சால்வ் பண்ணுங்கள். ப்ரூட் ஃபோர்ஸு, பெட்டர் அப்ரோச் அண்ட் தென் ஆப்டிமல் அப்ரோச் நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி வரலன்னா அங்கே இது போட்டிருப்பாங்க, வெப்சைட்லேயே வந்துட்டு டெக்ஸ்ட்டாக போட்டிருப்பாங்க. அதை வந்துட்டு நீங்கள் பாருங்கள். வீடியோ வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வீடியோ பார்க்காதீங்க. நீங்களாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரலன்னா நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். தட்ஸ் இட். ஓகே. ஸோ அதர் தென் அகாடமிக்ஸ் உங்களோட கிளப்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு? என்னெல்லாம் பண்ணலாம்? அதர் தென் அகாடமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளப் சிடிஎஃப் அந்த மாதிரி கிளப்லலாம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹேக்கத்தான்ஸ் வந்து நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இன்ட்ரா காலேஜ் அந்த மாதிரி நிறையா போங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது டிஎஸ்ஏலேயே பார்த்தீங்கன்னா நிறையா காம்படிஷன் நடக்கும். அதாவது நீங்கள் செகண்ட் இயராக இருந்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா டிஎஸ்எல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஐசிபிசி அந்த மாதிரி காம்படிஷன்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி காம்படிஷன்லாம் போனீங்கன்னா உங்கள் ரெஸ்யூம் வந்துட்டு ஷார்ட் லிஸ்டாக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே. உங்களோட இன்டர்வியூவில் எந்த டைமில் இன்டர்வியூவர்ஸ் உங்களோட ஆன்சர்ஸ் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனாங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா
சிஸ்டம் டிசைன் கேட்டாங்க. அதில் வந்துட்டு நான் கொஞ்சம் நல்லாவே சொன்னேன். இப்படி வந்துட்டு இப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், இந்த டேட்டா மெம்பர்ஸ்லாம் இருக்கும், இந்த ஃபங்க்ஷன்லாம் இருக்கும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஃபுல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுலேயே அவங்க இம்ப்ரெஸ் ஆனாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது. தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்லாம் எவ்வளோ தரவாக இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அவுட் ஆஃப் 10 எவ்வளோன்னு கேட்டாங்க. நான் வந்துட்டு ஒரு 9, 8 அந்த மாதிரி சொன்னேன். அப்புறம் அவங்க வந்துட்டு ஓகே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அண்ட் தென் வந்து பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எதுன்னு கேட்டாங்க. அதில் வந்துட்டு நிறையா சொன்னேன். அதுலேயும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆனாங்க. What was the most unexpected question that you faced during the interview? எனக்கு வந்துட்டு நிஜமாவே ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. என்னென்னா எங்கேருந்து வரேன்னு கேட்டாங்க. சத்தியமங்கலம் அப்படின்னு. என்னை வந்து ஸ்கூல் பேர் பார்த்துட்டு ஆல்ரெடி நாங்கள் ஒரு கேண்டிடேட் வந்து உங்கள் ஸ்கூல்லேருந்து ஹையர் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. கடைசியில் வந்துட்டு அவன் பேர் நான் கேட்டேன் என்ன அப்படின்ட்டு. அவன் பேர் சொன்னாங்க. அதாவது பிஎஸ்சியில் படிச்சுட்டு இருக்கான் அவன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவன் வந்து என் ஃப்ரெண்டு தான். அவனும் என் ஊர் தான். இது வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். நான் எதிர்பார்க்கவே இல்லை. தட்ஸ் இட். What made your resume stand out? மெயினாக ரெஸ்யூமில் வந்துட்டு எந்த இன்டர்வியூ போயிட்டீங்கனாலும் ப்ராஜெக்ட்ஸ் தான் மெயினாக கேட்பாங்க. டிஎஸ்ஐ கூட ஒரு சில இதில் கம்மியாக தான் கேட்பாங்க. ப்ராஜெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட் எது இதில், அதை வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் போடும்போது எல்லா டொமைன்லேருந்து போடுங்க. அதாவது எல்லா சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணுற மாதிரி போடுங்க. அதே மாதிரி நல்லா படித்து வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் நிறையா மார்க் இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ், ப்ரீவியஸ் இயர் இன்டர்ன் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். அது வந்து உங்கள் ரெஸ்யூமுக்கு வந்து பூஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹேக்கத்தான்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள்.